ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு குவாதிஷ் கிட்ஸ் விபிஎஸ். இன்னைக்கு டே 4. இந்த நாளுக்கான தலைப்பு உறவுக்காக உரிமையை இழந்தவன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? இன்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் உறவை தக்க வைத்துக் கொள்ள இருந்த உரிமையை குப்பை என்று தள்ளின ஒருவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர்தான் சவுல். இவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் உபதேசத்தையும் வெறுத்தவர். கிறிஸ்தவர்களையும் சபையும் துன்பப்படுத்தினவர். கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிற கூட்டத்தை சேர்ந்தவர் தான் சவுல். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 12 கோத்திரத்தில் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவன் யூத மார்க்கத்தை அதிக பக்தி வைராக்கியத்தோடும் கடுமையான சடங்குகளை பின்பற்றக்கூடிய பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவர். எனவே அவன் பக்தி வைராக்கியம் என்ற பெயரில் வீடுகள் தோறும் புகுந்து கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு வந்து சிறையில் அடைப்பதும், அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுப்பதும், சபைகளை அடித்து நொறுக்குவதும் என்ற ஒரு மிருகத்தை போல செயல்பட்டு கொண்டிருந்தான். எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களை அழித்த போதும் அவன் கோபம் அடங்கவில்லை. எருசலேமில் இருந்து சிதறி போன கிறிஸ்தவர்களை எப்படியாவது கண்டுபிடித்து கட்டி திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அதனால் தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை கொண்டு வர பிரதான ஆசாரியனிடத்திற்கு சென்று அங்கே உள்ள ஜெப ஆலயத்துக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஏனென்றால் அவன் கிறிஸ்தவர்களை கட்டி கொண்டு வரும்போது யாரும் தடுக்க கூடாது என்பதற்காக நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்போதுதான் அவன் வாழ்க்கையில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. சவுல் தன்னோடு கூட சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு தனது குதிரையில் ஏறி தமஸ்குவை நோக்கி வேகமாக சென்றான். அவன் தமஸ்கு பட்டணத்தை நெருங்குகையில் சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் அந்த வெளிச்சத்தை காண முடியாமல் குதிரையில் இருந்து கீழே விழுந்தான். உடனே வானத்திலிருந்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு பேசுகிற சத்தத்தை அவன் கேட்டான். வானத்திலிருந்து சத்தம் வந்ததால் தன்னோடு பேசுகிறது தேவனாயிருக்குமோ என்று நினைத்தான். உடனே சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த சத்தம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்றார். இந்த சத்தத்தை கேட்டபோது பவுல் பயந்தான். ஏனா இயேசு ஒரு சாதாரண மனிதன் என்றுதான் இதுவரைக்கும் நினைத்து கொண்டு இருந்தான். உடனே சவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தன்னை முழுவதும் தாழ்த்தினான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்வேன் என்றார். அவனை சுற்றியிருந்தவர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாததினால் திகைத்து நின்றனர். சவுல் தன் கண்களை திறந்து பார்க்க முயற்சித்தான். ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை. உடனே அவன் கூட வந்த மனிதர்கள் அவன் கையை பிடித்து தமஸ்கு பட்டணத்திற்குள்ளே கூட்டி சென்றனர். அங்கே அவன் பார்வை இல்லாதவனாய் 3 நாள் குசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். இப்படி 3 நாள் கடந்த நிலையில் தமஸ்குவிலே குடியிருந்த அனனியா என்னும் பெயர் கொண்ட சீஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்று கூப்பிட்டார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தங்கியிருக்கும் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேர் கொண்ட மனிதனை தேடு என்றார். அவன் இப்போது ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அவனிடத்திற்கு வரவும் தன் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்ற வார்த்தையை கேட்டதுமே அனனியாவுக்கு நடுக்கம் பிடித்தது. ஐயோ, இந்த மனிதனா? இவன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கை செய்தவன் என்று அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் இங்கே வந்ததற்கான காரணம், இங்கே உள்ள கிறிஸ்தவர்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு போவதற்காக அவன் நிருபங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட
பாத்திரமாயிருக்கிறான். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அனனியா சவுலை தேடி நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு சென்று அங்கே யூதாவின் வீட்டில் அவனை கண்டு அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தர் நீ பார்வையடையவும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவும் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினான் என்றான். உடனே சவுலின் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை கீழே விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான். உடனே சற்றும் தாமதமின்றி இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றான். இந்த சம்பவம் தமஸ்குவில் இருந்த அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்தது. சவுல் சில நாள் அங்கே சீஷர்களோடு தங்கி ஆகாரம் புசித்து பலப்பட்ட பிறகு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயம் எங்கும் பிரசங்கித்தான். இந்த செய்தி ஒரு கூட்டத்திற்கு ஆச்சரியமாகவும் இன்னொரு கூட்டத்திற்கு பதற்றமாகவும் இருந்தது. இவனை இப்படியே விட்டால் பார்க்கிற அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடுவான் என பயந்து அவனை தீர்த்து கட்ட ஆலோசனை பண்ணினாங்க. இதை அறிந்த சீஷர்கள் அவனை இரவோடு இரவாக ஒரு குடையில் வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டாங்க. சீறி பாய்ந்து தமஸ்குவுக்கு சென்றவன் இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக அவரை பற்றி பேசியதற்காக ஒரு குற்றவாளியை போல் அங்கிருந்து தப்பித்து திரும்பி எருசலேமுக்கு வந்தான். சவுல் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. ரோமர்கள் மற்றும் கிரேக்கர்கள் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்ததால் அவர் பவுல் என்றே பெரிதும் அழைக்கப்பட்டார். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் மொத்தமுள்ள 27 புத்தகங்களில் 14 புத்தகங்கள் இந்த பவுல் எழுதினது. யூத மார்க்கத்தில் இவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர். ரோம பிரஜை என்ற குடியுரிமையும் பெற்றவர். என்ற போதும் இயேசுவை பின்பற்றியதற்காகவும் அவரை பிரசங்கித்ததற்காகவும் பல உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தார். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் உறவை தக்க வைத்துக் கொள்ள இந்த உலக உரிமை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டார். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில பேர், புகழ், அந்தஸ்து என்ற பல உரிமைகளை பெற்று வைத்து கொண்டு நாம் நம்மை படைத்த தேவனோடு உள்ள உறவை இழந்துவிட்டால் எல்லாமே வீணாகத்தான் போகும். காரணம், நாம் மரிக்கும் போது எதையும் நம்மோடு கொண்டு செல்ல முடியாது. எதுவும் நமக்கு உதவாது. தேவனோடு நமக்கு இருக்கும் உறவு மட்டுமே இந்த உலகத்தில் வாழும்போதும் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது நமக்கு உதவும். எனவே அவரோடு இருக்கும் உறவை தக்க வைத்துக் கொள்வோம். இன்னைக்கான மனப்பாட வசனம் பார்க்கலாமா? ஆகிலும் எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. இப்போ டே 4க்கான சாங் பார்க்கலாமா? பாய்ந்தான் சவுலே தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சீறி பாய்ந்தான் சவுலே தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. கர்த்தர் வழியிலே தானங்க பிடிக்கவே ஒரு நொடியிலே தானங்க காத்திருந்தார். கர்த்தர் வழியிலே தானங்க பிடிக்கவே ஒரு நொடியிலே தானங்க. சடுதியான ஒளியிலே கீழே விழுந்தாங்க. பார்வையற்ற மனிதனாய் மாறி போனாங்க. சடுதியான ஒளியிலே கீழே விழுந்தாங்க. பார்வையற்ற மனிதனாய் மாறி போனாங்க. சீறி பாய்ந்தான் சவுலே தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சீறி பாய்ந்தான் சவுலே தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே.
இயேசுவே ரட்சகன் என்று அறிய முள்ளிலே உதைப்பது கடினங்க. இயேசுவே ரட்சகன் என்று அறிய முள்ளிலே உதைப்பது கடினங்க. உங்க சித்தம் என்னவென்று கேட்க வைத்தாரு, அனனியாவை கொண்டு பார்க்க வைத்தாரு. உங்க சித்தம் என்னவென்று கேட்க வைத்தாரு, அனனியாவை கொண்டு பார்க்க வைத்தாரு. செய்தி பாய்ந்தான் சவுல் தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சீறி பாய்ந்தான் சவுல் தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. ஆக்ரோஷமாடினவன் அடங்கி போனாங்க, ஞானசானம் எடுத்த போது சிருஷ்டியானாங்க. ஆக்ரோஷமாடினவன் அடங்கி போனாங்க, ஞானசானம் எடுத்த போது சிருஷ்டியானாங்க. இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தாங்க, பரலோக பிரஜையாய் மாறிவிட்டாங்க. இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தாங்க, பரலோக பிரஜையாய் மாறிவிட்டாங்க. சீறி பாய்ந்தான் சவுல் தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சீறி பாய்ந்தான் சவுல் தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. சீறி பாய்ந்தான் சவுல் தமஸ்கு வீதியிலே, வேகமாக ஏறி குதிரை மீதியிலே. ஆஹா ஆஹா என்ன குட்டீஸ், இன்னைக்கான கதையும் பாட்டும் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.